இயேசுவில் பிரியமான அன்பு இறை மக்களே, புனித வாரத்தின் செவ்வாய்க்கிழமைகளை நாம் அடியெடுத்து வைத்திருக்கின்றோம். இந்த நாளிலே ஆண்டவர் இயேசு இன்றைய நற்செய்தியிலே தன்னுடைய பாடுகளை எதிர்கொள்ள தயாராகின்ற ஒரு மீட்பராக, மெசியாவாக தென்படுகிறதை நாம் வாசிக்க கேட்க இருக்கிறோம். ஆண்டவர் இயேசு உடல் அளவில் அல்ல, மாறாக மன அளவிலே அவர் அனுபவிக்க இருக்கின்ற துன்பங்களை, பாடுகளை குறித்து இன்றைய நற்செய்தி நமக்கு எடுத்து சொல்லுகிறது. இயேசுவில் பிரியமானவர்களே, இன்றைய முதல் வாசகம் துன்புறும் ஊழியனை குறித்த 2வது பாடல் எசாயா இறை வாக்கு புத்தகத்திலிருந்து நாம் வாசிக்க கேட்கிறோம். 49வது அதிகாரத்திலிருந்து எடுக்கப்பட்ட முதல் 6 இறைவசனங்கள். எசாயா இறை வாக்கு புத்தகத்திலே 2வது பகுதி, அதாவது இஸ்ரேல் மக்கள் பாபிலோனிலே அடிமைகளாக இருந்த தருணத்திலே எடுத்து சொல்லப்பட்ட இறைவார்த்தை பகுதிகள். அந்த இறைவார்த்தை பகுதிகளிலே நாம் 4 துன்புறும் ஊழியன் குறித்த பாடல்களை குறித்து வாசிக்கிறோம். 42வது அதிகாரம், 49வது அதிகாரம், 50வது அதிகாரம், 52, 53 அதிகாரங்கள். இந்த 2 அதிகாரங்கள் இப்படியாக 4 துன்புறும் ஊழியனை குறித்த பாடல்கள், கவிதை தொகுப்புகள் எசாயா இறை வாக்கு புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கின்றன. அப்படியாக இடம்பெற்றிருக்கின்ற அந்த துன்புறும் ஊழியன் பாடல்கள் வரிசையிலே 2வது துன்புறும் ஊழியன் குறித்த பாடல் இன்றைய முதல் வாசகமாக அமைந்திருக்கிறது. இந்த இறை வார்த்தை பகுதியினுடைய கருத்தாக இருப்பது, ஆண்டவர் கடவுள், தந்தையாகிய கடவுள் தேர்ந்து கொண்ட, துன்புறுவதற்காக தேர்ந்து கொண்ட ஊழியனுடைய பணி என்ன என்று பார்க்கின்ற பொழுது, சிதறண்டிருக்கின்ற இஸ்ரேல் மக்களை மீட்டெடுக்கின்ற பணி. அது மட்டுமல்ல, இந்த துன்புறும் ஊழியன் உலக அனைத்திற்குமான ஒளியாக, மீட்பராக திகழ்வார் என்பது இந்த பாடல் எடுத்து சொல்லுகின்ற கருத்தாக இருக்கிறது. அந்த அடிப்படையிலே இந்த துன்புறும் ஊழியன் யார் என்ற ஒரு கேள்வி கேட்கப்படுகின்ற பொழுது, கிறிஸ்தவ பாரம்பரியம் எசாயா இறை வாக்கு புத்தகத்திலே எடுத்து சொல்லப்படுகின்ற இந்த துன்புறும் ஊழியன் ஆண்டவர் இயேசு, மீட்பர் என்றுதான் கிறிஸ்தவ பாரம்பரியம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அந்த வரிசையிலே நாம் பார்க்கின்ற பொழுது, இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு கடவுள் விரும்புகின்ற துன்புறும் ஊழியனாக, துன்பம் வழியாக, பாடுகள் வழியாக இந்த உலகத்தை மீட்டெடுக்க தயாராகின்ற ஒரு மீட்பராக, மெசியாவாக ஆண்டவர் இயேசுவை யோவான் நற்செய்தியாளர் சித்தரிக்கிறார். யோவான் நற்செய்தி 13வது அதிகாரத்தில் 21வது இறைவசனம் தொடங்கி 33, 36வது இறைவசனம் தொடங்கி 38 முடியுள்ள இறைவார்த்தை பகுதியை நாம் வாசிக்கிறோம். என்ன நடக்கிறது? ஆண்டவர் இயேசுவினுடைய இறுதி உணவு வேளை. ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான். எனவே ஆண்டவர் இயேசுவுக்கு நன்றாக அவருடைய பாடுகள் வேளையிலே அவர் என்னென்ன சந்திக்க இருக்கிறார் என்பது முன்னரே அவர் அறிந்தவராக இருந்தார். ஏதோ நடக்கின்ற பொழுது ஒரு புதிய அனுபவமாக அவர் அவருடைய பாடுகளை எதிர்கொண்டார் என்பது அல்ல, மாறாக நடக்க இருந்தவை எல்லாமே முன்கூட்டியே தெரிந்தவராக ஆண்டவர் இயேசு தன்னுடைய பாடுகளை எதிர்கொண்டார் என்பதுதான் இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு கற்றுக் கொடுக்கின்ற முதல் பாடம். உடல் அளவிலான வேதனைகளுக்கு முன்பாக மன அளவிலே ஆண்டவர் இயேசு என்னென்ன வேதனைகளை சந்தித்தார், இன்றைய நற்செய்தி அதற்கு நமக்கு எடுத்து சொல்லுகின்ற பதில் என்ன என்று பார்க்கின்ற பொழுது, ஆண்டவர் இயேசு தன்னோடு இருந்தவர்களே அவரை காட்டி கொடுக்கின்ற ஒரு நிகழ்வு. தன்னோடு இருந்தவர்கள் அவரை மறுதலுக்கு இருக்கிறார்கள் என்று சூழல். தன்னோடு இருந்தவர்கள் அவர் துன்பத்தை எதிர்கொள்ளப் போகின்ற பொழுது அனைவரும் சிதறுண்டு போகிறார்கள், அவர் மட்டும் தனிமைப்படுத்தப்படுவார் என்ற சூழல். இது ஆண்டவர் இயேசுவுக்கு முன்னரே தெரிந்திருந்தது. உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான், யார் என்ற கேள்வி எழுப்பப்படுகிறது. இந்த அப்பத்துண்டை பெற்றுக்கொள்பவனே அவன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இயேசு யூதாசிடம் அப்பத்தை திராட்சரசத்தில் தோய்த்து கொடுத்ததாக நற்செய்தி எடுத்துள்ளது. உடனடியாக சாத்தான் அவனுக்குள்ளாக நுழைந்ததாக, உடனடியாக அவன் அந்த இடத்தை விட்டு விலகி சென்று, அந்த இடத்தை விட்டு கடந்து சென்று ஆண்டவர் இயேசுவை காட்டி கொடுப்பதற்கான வேலைகளை செய்ய தொடங்கியதாக இன்றைய நற்செய்தி எடுத்து சொல்வது. அதற்கு பிற்பாடு ஆண்டவர் இயேசு புதிய கட்டளைக்குரிய போதனை கொடுக்கிறார். அதற்கு பிற்பாடு ராயப்பர் கேட்கிறார், ஆண்டவரே நீர் எங்களை விட்டு எங்கே போக இருக்கிறீர்? இயேசு சொன்ன பதில், இப்போது நான் போகும் இடத்திற்கு உன்னால் வர இயலாது, பின்னர் வருவாய்.
என்று சொல்லுகின்ற பொழுது ராயப்பர் சொல்லுவார், உமக்காக நான் என்னுடைய உயிரையும் கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். அப்போ இயேசு சொன்ன பதில், நீ உயிரையும் கொடுப்பாயோ? இன்றைக்கு இந்த நாளிலே இந்த இரவு விடுவதற்கு முன்பாக நீ என்னை மும்முறை காட்டி கொடுப்பதற்கு முன்னதாக கோழி கூவாது என்ற செய்தியை ஆண்டவர் இயேசு எடுத்து சொல்கிறார். இயேசுவில் பிரியமானவர்களை, 2 நபர்கள் குறித்த நிகழ்வுகளை ஆண்டவர் இயேசு எதிர்கொண்டதை இந்த நற்செய்தியிலிருந்து நாம் வாசிக்க கேட்டோம். முதல் நபர் யூதாஸ் இஸ்காரியோத்து, 2வது நபர் புனித பேதுரு. முதல் நபர் ஆண்டவர் இயேசுவை காட்டி கொடுக்கிறவர், 2வது நபர் ஆண்டவர் இயேசுவை எனக்கு தெரியாது என்று மறுதலிக்க இருப்பவர். இயேசுவில் பிரியமானவர்களே, இந்த உலகத்திலே நாம் அனுபவிக்கின்ற வேதனைகளிலே மற்றவர்கள் நம்மை காயப்படுத்துகின்ற பொழுது, நமக்கு சங்கடம் உண்டாக்குகின்ற பொழுது, எது நமக்கு அதிகமாக வலிக்கும் என்று பார்க்கின்ற பொழுது, நம்மை சார்ந்தவர்களே நமக்கு எதிராக மாறுகின்ற பொழுது, நம்மை சார்ந்தவர்களே நமக்கு துன்ப துயரங்களை தருகின்ற பொழுது, அதுதான் நமக்கு கூடுதலாக வலிக்கும். தங்கம் இரும்பினால் அடித்து அதனுடைய உருவம் மாற்றப்படுகிறது. அதே போல இரும்பும் அதனுடைய உருவம் மாற்றப்படுவதற்கு இரும்பாலேயே அடிக்கப்படுகிறது. தங்கத்தை இரும்பால் அடிக்கின்ற பொழுது வருகின்ற சத்தம், இரும்பை இரும்பால் அடிக்கின்ற வருகின்ற சத்தத்தை விட குறைவானதான். தங்கம் அடிபடுகின்ற பொழுது, இரும்பால் அடிபடுகின்ற பொழுது அதிகமான ஒலி எழுப்புவதில்லை. மாறாக இரும்பு இரும்பால் அடிக்கப்படுகின்ற பொழுது அதிகமான ஒலி எழுப்புகிறது. இப்போ தங்கம் இரும்பிடம் கெட்டது. நண்பா, நானும் இரும்பால் தான் அடிபடுகிறேன், நீயும் இரும்பால் தான் அடிபடுகிறாய், நீ மட்டும் ஏன் இவ்வளவு சத்தம் உண்டாக்குகிறாய்? அப்போ இரும்பு சொன்ன பதில், நீ உனக்கு சம்பந்தம் இல்லாதவனிடமிருந்து அடிபடுகிறாய், அதனால் உனக்கு அது பெரிய வலியை ஏற்படுத்தாது, அதனால் நீ சத்தம் போடுறதில்லை. ஆனால் நான் என்னை சார்ந்தவனாலேயே அடிக்கப்படுகிறேன், அந்த வலியை வேதனை என்னால் தாங்கிக் கொள்ள முடிவதில்லை, அதனால் தான் நான் அதிக ஒலி எழுப்புகிறேன் என்று இரும்பு சொன்னதாக ஒரு நிகழ்வு இயேசுவில் பிரியமானவர்களை ஆண்டவர் இயேசுனுடைய வாழ்க்கையில் நடந்ததுதான். தன்னோடு கூடவே 3 ஆண்டுகள் இருந்தவர்கள், தன்னோடு இருப்பதற்காக, தனக்கு பிற்பாடு தன்னுடைய பணியை செய்வதற்காக அனுப்பப்படுவதற்காக அப்போஸ்தலர்கள் என்ற பெயரிலே ஆண்டவர் இயேசு தேர்ந்தெடுத்த கூட்டத்திலிருந்து 2 பேர், ஒருவர் ஆண்டவர் இயேசுவை காட்டி கொடுக்கிறார், ஒருவர் ஆண்டவர் இயேசுவை மறுதலிக்கிறார். ஆண்டவர் இயேசு இப்படியாக உடல் அளவில் வேதனைகளை சந்திப்பதற்கு முன்பாக மன அளவிலே அவர் வேதனைகளை சந்தித்தவராக தன்னுடைய பாடுகளுக்குள்ளாக கடந்து செல்கிறார். இயேசுவில் பிரியமானவர்கள், நம்முடைய வாழ்க்கைக்கு ஆண்டவர் இயேசு கற்றுக் கொடுக்கின்ற பாடம் இதுதான். துன்பம் வழியாகத்தான் மீட்பு. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் மீட்பு பெற வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய துன்பங்களை ஆண்டவர் இயேசு எதிர்கொண்டது போல நாமும் எதிர்கொள்ள தயாராக வேண்டும். அதற்காக இறைவனுடைய ஆசீர் வேண்டி ஜெபிப்போம். அன்பான ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் எதிர்கொள்ளுகின்ற துன்பங்கள், வேதனைகள், நீர்பட்ட வேதனைகள் துன்பங்களை விட மிகுதியானவையாக ஒருபோதும் இருக்கப் போவதில்லை. நீர் உம்முடைய துன்பங்களை தாங்கிக் கொள்ள, அனுபவிக்க பெற்றிருந்த அதே மனப்பக்குவம் எங்களுக்கும் நீர் உம்முடைய தந்தையாக கடவுளிடமிருந்து பெற்றுத்தருவீராக. எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய திருப்பாதங்களிலே ஒப்புக் கொடுக்கிறோம். துன்பங்கள் வழியாக நாங்களும் மீட்பு பெறுவோமாக. இல்லாமல் இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியானவர் நம் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக. ஆமென்.